ஹலோ கைஸ், எப்படியோ வந்து ஒரு வழியாக வந்து ஈத் வந்துடுச்சு. ஹாப்பி ஈத் ஃபார் எவ்ரி ஒன். இந்த லீவுக்கு வந்து என்ன செலிப்ரேட் பண்ணலாம், பேரில் எங்கே போய் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்கெடியூல் வைஸ்லாம் கொடுக்க மாட்டேன். ரேண்டமாக சொல்கிறேன். இந்த ரேண்டமான பிளேசஸில் உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி நீங்களே போய்க்கோங்க. ஓகே, நம்ம கேட்டகரி வைஸ் போய்ப்போம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஜ் கஃபே இருக்குது, கௌரி கிருஷ்ணா இருக்குது, சங்கீதா இருக்குது, ஆனந்தபவன் இருக்குது, பரோட்டா ஹட் இருக்குது, சாஸ்தா டிஃபன்ஸும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கடையில் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் லஞ்ச் அண்ட் டின்னருக்கு இந்த கடைகள்லாம் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கௌரி கிருஷ்ணா, சங்கீதா, அப்புறம் வந்துட்டு ஆனந்தபவன், மும்பை ஸ்பைஸ் இருக்குது, ரிஃபால நவரத்னா இருக்குது. இதுமாதிரி லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அதுவே நான்வெஜ்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாகவே போகும். என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். பேங்காக், பேனேஷியா, கோழிக்கோடு ஸ்டார், அப்புறம் வந்து ரிஃபாவில் வந்து ட்ரெண்ட் இருக்குது ரெஸ்டாரண்ட். அது வந்து கிரில் அண்ட் மஜ்பூஸ், ஃபிஷ் மஜ்பூஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான கடை. ரொமனேஷியா, அப்புறம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மஜ்பூஸ்னால் வந்துட்டு சத்மரி பெஸ்ட்டுனா அல்நூர் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அது ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது நல்லாயிருக்கும். சபரையும் முலாசமில் டெல்லி தடுக்க நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பூவாலி இருக்குது, சூஃபி மந்தி இருக்குது, நஹதி மந்தி, இது மாதிரி கடை லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். சப்போஸ் நான் எதாவது லிஸ்ட்டு மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அதில் உங்களுக்கு எது ஃபேவரெட்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பேரின் வந்திருக்காங்க, இந்த மாதிரி கடைக்கு போய் ட்ரை பண்ணதில்லை, என்னன்னு சொல்லி ரிஸ்க் எடுக்கிறத விட உங்கள் ஃபேவரெட் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பார்த்து அவங்க ஆர்டர் பண்ணிப்பாங்க. ஓகே, அப்புறம் பேரினில் 6 நாளில் எங்கெங்கே ட்ரிப்பு போகலாம், இல்லை வந்து எந்தெந்த லொக்கேஷனுக்கு போகலான்னு பார்த்துடலாமா? சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரீ ஆஃப் லைஃப், ஃபர்ஸ்ட் ஆயில் வெல், அப்புறம் வந்து பிஐசி சர்க்கியூட்டு, அல்லரின் பார்க் இருக்குது. அது இல்லாமல் சின்ன பசங்களுக்கு வந்து அதாரி பார்க் இருக்குது, கிட்ஸ் கிங்டம் இருக்குது, ஒய்எஸ்எஸ் மாலில் வந்து ப்ளே ஏரியா இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். சிட்டி சென்டரில் ப்ளே ஏரியா இருக்குது. சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு பிடிக்குன்னா வந்துட்டு அக்வேரியம் பிடிக்குன்னா மராசியா கேலரியாவில் வந்துட்டு ஒரு பெய்டு அக்வேரியம் இருக்குது. இல்லை ஃப்ரீயாகவே பார்க்கணும் அக்வேரியம்னா தில்முனியா மாலில் வந்து ஃப்ரீ அக்வேரியம் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். மராசி கேலரியாவில் வந்து லைட்டிங் ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு ஃப்ரம் May 28 to May 31 வரை. ஈவினிங் 7:30 வந்து ஒரு லைட் ஷோ நடக்குது. அப்புறம் இந்த ஈதுக்கு வந்து லைட்டிங்ஸ்லாம் வந்து எப்படி போட்டிருக்காங்களான்னு தெரியல. சப்போஸ் போட்டிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதையும். அப்புறம் பீச்சஸ்னால் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜல்லாக் பீச் இருக்குது. அப்புறம் வந்து மோரக்கில் சமா பீச் பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆகிறது, லேண்ட் ஆகிறதுலாம் சூப்பராக வியூவோடையே வந்து பீச்சில் குளிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ பீச்னால் நம்ம புதியா பீச் இருக்குது, நல்ல வியூ, நல்ல ஜம்பிங்க்கு ஸ்பாட். ஆமட் டவுன் பீச் இருக்குது. அப்புறம் இந்த இதுக்கு எல்லாம் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி எங்கேயா ஸ்கெடியூல் பண்ணிட்டு எங்கேயா ஃபேமிலியோடு போவீங்க நம்புகிறேன். திஸ் ரீஜா சைனிங் ஆஃப். வணக்கம் மக்களே, பத்தானி. சரி, திஸ் ரீஜா சைனிங் ஆஃப் சொல்லிடு. வணக்கம் மக்களே, பத்தானி.